குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். இந்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. இந்த முதியோர் இல்லத்தில் விட்டுறதுக்கான காரணம் பெற்றோர்களின் கர்மாவா, இல்ல பிள்ளைகள் அதை உண்டான கர்மா வச்சுட்டு இருந்ததுனால அந்த பெற்றோர்கள் அங்கே இருக்காங்க? பிள்ளைகள் சேர்ந்த இடம் காரணம். என்கிட்ட எவ்வளோ கேது மகாராசி ஜாதகம் வரும். இன்னைக்கு ஒரு பிரபல டாக்டர் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பாப்பாவுக்கு கேது ஒரு நட்சத்திரம் மூலம். அந்த காலத்தில் சொன்னது கஜபலி. கஜம்னா யானை, யானையை பலி போடு அப்படின்னாங்க. இன்றைக்கெல்லாம் யானையெல்லாம் பலி போட முடியாதுன்ட்டு அவங்க ஒரு சிவபெருமான் பார்த்தாரு. யானைக்கு ஈக்குவலாக தான் பூசணிக்காயை கொடுத்துட்டாரு. எல்லா சித்தரும் சொல்கிறது எந்த செய்வினை, எந்த தீவினை, எந்த கெடுதலையும் நாங்கள் தூக்கிட முடியும். எங்களால் தூக்க முடியாத ஒரு விஷயம் கண் திருஷ்டி தான். இந்த பெற்றோர்கள் இருக்காங்க, இந்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க. இந்த முதியோர் இல்லத்தில் விட்டுறதுக்கான காரணம் பெற்றோர்களின் கர்மாவா, இல்லை பிள்ளைகள் அதை உண்டான கர்மா வச்சுட்டு இருந்ததுனால அந்த பெற்றோர்கள் அங்கே இருக்காங்க? பிள்ளைகள் சேர்ந்த இடம் காரணம். பையனாக இருந்தால் அவன் கட்டின மனைவி, பொண்ணாக இருந்தால் அவன் கட்டின கணவர். ரெண்டு மூணாவது விஷயம் நாங்கள் ஜீவனாட்ட சொல்ல ஆசை. ஆசை புண்ணியம் எங்கே இருக்குதுன்னு தெரியாத செய்கிற ஒரு தப்பு. இதில் பெற்றோருக்கும் பங்கு இருக்கும்ல. அவங்க ஜாதகத்திலே இருக்கும்போது உங்களை பிள்ளை கை விட்டுருவாங்க, நீங்கள் இங்கே தான் போக போகிறீங்கன்னு இருக்கப்போ அவங்க கர்மா அதில் இருக்கும்ல இல்லையா? இப்போல்லாம் இந்த கர்மா ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு தானே இப்போ எழுதி வச்ச சொத்தை கூட மாற்றிக்கலாம்னு சட்டத்தை மாற்றிட்டான். உதாரணத்தை சொல்கிறேன். உங்கள் அம்மா ஒரு 10-20 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு எழுதி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடும் போகிறதில்ல, தண்ணி கொடுக்குறதில்ல, எதுவுமே கொடுக்குறதில்லைன்னா அந்த அம்மா போய் ஆர்டி ஓட்டு சொல்லிச்சுன்னா முடிஞ்சு போச்சுருக்காரு. கவர்மெண்ட் சொத்தை எடுத்துக்கும் ஒன்று விட்டுரு, அம்மாவை நல்லா கவனிச்சுக்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இல்லை, இது எதனால இது நடக்குது? நீங்கள் சொன்ன ஆசைன்னு சொன்னீங்க. ஆசை ஒன்று, அது என்ன ஆசையாக இருக்கும்? ஏன் அவங்க இப்போ எல்லா பெற்றோர்களும் எல்லா பிள்ளைகளும் விட்டுறதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட பெற்றோர்கள் மட்டும்தான் அங்கே போய் சேர்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு மட்டும் நம்ம பிரச்சனை வருது. அவங்களுக்கு முன்ஜென்மத்தில் பண்ணியிருப்பாங்களோ? நீங்கள் கேட்குற கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% ஆம் தான் சொல்லி ஆகணும். இந்த பெயின் அனுபவிக்கின்ற விதி அவங்க கர்மா, அவங்க இதே தப்பு முன்னே பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இயற்கையை திருப்பி கொடுத்துருக்காங்க. இதே தப்பு பண்ணியிருப்பாங்க. பல ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை பார்த்துக்கங்க. சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கங்க. இப்போ கேது மகாதசன் ஒரு தசை உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். பார்த்துருக்கேன் சாமி, நான் கடந்து வந்திருக்கேன். அந்த கேது மகாதசைக்கு யாராவது பரிகாரம் அவங்க ஒழுங்காக கொடுத்துருக்காங்களா? ஜாதகமே தெரியாது அவங்க கண்ணுக்கு. நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், பாசிட்டிவே கண்ணுக்கு தெரியும். என்கிட்ட எவ்வளோ கேது மகாதசை ஜாதகம் வரும். இன்னைக்கு ஒரு பிரபல டாக்டர் வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பாப்பாவுக்கு கேது மகாதசை. கேது மகாதசைன்னு அதை எடுத்துக்க முடியாது. கேது ஒரு நட்சத்திரம் மூலம். நீ என்ன சொல்லிட்டு போகிற? ஆண் மூலம் அரசாங்கன்றத ஒன்றும் ஆடுறது கிடையாது. பெண் மூலம் நிர்மூலன்ற எது நடக்கிறது கிடையாது. மூலம் டாப்ல இருப்பாங்க சாமி, ஆர்கனைசேஷன்ல அவங்க டாப்ல இருந்து. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு அவங்க ஒரு வாரமாக என்கிட்ட அழுகுறாங்க அந்த ஃபேமிலி. நான் சொன்னேன் கொஞ்சம் இருங்க, பொறுமையாக இருங்க, ஒரு நல்ல நாளில் பார்க்குறேன். நீ பஞ்சமியில் எடுத்து படித்து பார்த்தேன், ஒன்றுமே சொல்லப்பா. இந்த பதிவிலேயே நான் பரிகாரத்தையே பதிவிட விரும்புகிறேன். கேதுக்கு யார் அதிபதி? விநாயகர். விநாயகருக்கு பிடிச்சதை செய்ய சொல்ல. விநாயகருக்கு பிடிச்ச பூஜையை பண்ண சொல்லு, கொழுக்கட்டையை வைக்க சொல்லு, அபிஷேகம் பண்ண சொல்லு, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போக சொல்லு, வீட்டில் உட்காந்து விநாயகரை படிக்க சொல்லு, விநாயகரை விடவே வேணான்னு சொல்லு. அதுக்கு இப்போ பொதுவாக எல்லாம் கேது நடக்கும், இதே பண்ணிக்கலாமா? இதே பண்ணிக்கலாமே. இது என்ன டிஃபால்ட்டான பரிகாரம் தானே? எப்படி கீழே போவான்னு பார்க்குறேன்றாங்க. அவ்வளோ மட்டற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு. அவங்க உடனே எடுத்துகிட்டு குடும்ப ஜோதிடத்தை போகிறாங்க. இந்த மாதிரி வந்துருக்குண்ணா அவர்கிட்ட பேசுகிறார். சாமி சாரி சாமி, நான் இது வரைக்கும் இந்த நோக்கத்தில் நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கக்கூடியவர் அகத்தியர் தான் பார்ப்பாரு, அது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்ட்டா சரி கொடுங்க, நல்லது நடந்துடும். இது நடந்தால் நல்லது நடக்குது. ஏன்னா நான் கேது மகாதசை கிடக்கிறப்ப எனக்கு யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை. அதில் சிரமப்பட்டு தத்தி தாவி வந்தோம். அது பெரிய விஷயம். சொல்லுங்கள் சாமி, நம்ம ஒரு அடி முன்னேறினா 10 கண்ணடி நம்ம மேலே விழுகுது. அவ்வளோ நெகட்டிவ்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிக்கிறது? கண் திருஷ்டின்றது டெய்லி வருது செந்தில், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டெய்லி வருது. நான் பல பதிவில் சொல்கிறேன். டெய்லி உப்பு போட்டு குளி, தண்ணி போட்டு குளி, உப்பு தண்ணியில் குளி, சாம்பிராணி போடு, வீட்டில் ஊதுபத்தி கொளுத்து. இது செய்ய முடியாது அவங்களால.
இப்போ சாம்பிராணி கொடுத்துற பழக்கமே இல்லை சார். அப்புறம் சாம்பிராணிக்கு இன்னும் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. போயிடுமே. ஒரு சின்னதாக ஒரு ஜூக் பாக்ஸில் ஒரு ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய பாடிட்டு இருக்கட்டுமே, எப்படி வரும்? நீங்கள் ஏன் நீ திருஷ்டி சுற்றி போட்டுக்கல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? சுற்றி போடுறது யார்? நான் எங்கே போய் யாரை வச்சு சுற்றுறதுன்றான். யாரை வச்சு சுத்த வேணாம், சும்மா உப்பு தண்ணி ஒரு மக்கில் நல்லா 2 மக்கில் போட்டு இப்போ குளிச்சுட்டு ஷவரில் குடிச்சு வரல தான் சரியாக போயிடுச்சு, அவ்வளோதான். திருஷ்டி போயிடுது. என்ன அப்புறம்? அதெல்லாம் ஒன்று இல்லை. திருஷ்டி கண் திருஷ்டி எல்லா சித்தரும் சொல்கிறது, எந்த செய்வினை எந்த தீவினை எந்த கெடுதலையும் நாங்கள் தூக்கிட முடியும். எங்களால் தூக்க முடியாத ஒரு விஷயம் கண் திருஷ்டி தான். அதுக்கு அந்த காலத்தில் சொன்னது கஜபலி. கஜம்னா யானை, யானையை பலி போடு அப்படின்னாங்க. இன்றைக்கெல்லாம் யானையெல்லாம் பலி போட முடியாதுன்ட்டு அவங்க ஒரு சிவபெருமான் பார்த்தாரு, யானைக்கு ஈக்குவலாக தான் பூசணிக்காயை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பாருங்கள், நேற்று முன்னே அமாவாசைனா எவ்வளோ பூசணிக்காய், எவ்வளோ பூசணிக்காய், பயங்கரமாக ரோடு பூரா பூசணிக்காய் தான். ஆமாம், அது பெரிய விஷயம் இல்லை. இப்போது நீங்கள் விரும்பி போகிற ஒரு பௌர்ணமி யாகத்துக்கு போகிற ஒரு சித்தர், அவர் பூஜை முடித்தோன்னா அங்கேயே உட்காந்துருங்க, அவர் சுற்றி போட்டு தான் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த பௌர்ணமி போயிடுறேன். அப்புறம் அம்மாவே சொல்லியிருக்கேன், கண்டிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் பாதுகாப்பு. பூஜையில் கலந்துக்கங்க, அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது ஒரு பெரிய ரிலீஃப் தான். நம்ம கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பெரிய பூசணிக்காய் வாங்கி நம்மளே சுற்றி ஒரு ஓரமாக உடச்சி போட்டு போனால் ஒன்றும் ஆகிடுது. இந்த பூசணிக்காய் பொதுவாக கடைகளில் தானே சாமி சுற்றுறாங்க, வீட்லேயே சுற்றி வீட்டில் சுற்றலாமே. இன்னும் ஒரு பூசணிக்காய் என்ன ஒரு அப்போ 30, 20, 25, 30 ரூபா இருக்குமா? நான் அப்படி தான் பண்ணுவேன் சாமி. போகும்போது பார்ப்பேன், சின்ன பூசணிக்காய் கையில் தூக்குற அளவுக்கு இருக்கா, ரைட்டு ஓகே. அது ஓட்டெல்லாம் போடக்கூடாது, பின்னம் பண்ணக்கூடாது. இல்லை அதில் போட்டு காசு அதெல்லாம் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. சும்மா மேலே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு தலை இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு 3 சுற்றி, இடது பக்கம் ஒரு 3 சுற்றி சுற்றி கடலில் தூக்கி போட்டாலும் சரி, இல்லை உடச்சி போட்டாலும் சரி. பூசணிக்காயை தோண்டி உள்ள பெரிய ரத்த கலரி ஆக்கிடுவான். அதெல்லாம் நம்ம மக்களை ஏமாத்துறது விஷயம். அவள் பொதுவாகவே பூசணிக்காய் பின்னம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுவீங்க? பின்னம் பண்ணால் அதனோட சக்தி போயிடுது இல்லை. இது புது தகவல் சாமி. இனிமேல் வர்ற நம்ம உறவுகளும் தெரிஞ்சுக்குவாங்க, பூசணிக்காய் பின்னம் பண்ணக்கூடாது. பின்னம் பண்ண ஏன்னா நிறைய நீங்கள் போகிற பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ரத்த கலரியாக சிகப்பாக கிடக்கும். அதெல்லாம் செய்யலாம். சாமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி, நான் யார்கிட்ட கேட்டதில்லை, உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் செயல்லே இறங்கலை, கற்பனையிலே எனக்கு ஒரு கெட்டெண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் நான் செயலில் இறங்கலை. இந்த எண்ணத்தினால் கூட கர்மா வருமா? கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ராவாக நீங்கள் கோச்சிக்கலைன்னா ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரி இருக்காங்க, அவங்கள தவறான நோக்கத்தில் பார்த்தாலே தப்பு இல்லை? அது தப்பு தான். இல்லை உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை எப்படியாவது நான் எடுத்துடணும், அது வேலைக்காரன் மேலே பலி போட்டோம் அப்படின்னு நினச்சாலே தப்பு தானே? ஆனால் செயலில் இறங்கல, நான் மட்டும் நினச்சிட்டு மட்டும் போயிடுறேன். நினச்சா தான் பயங்கர தப்பு. செயலில் கூட நீ இறங்கிடலாம். செயலில் இறங்கினா மொத்து வாங்கல. தப்பான எண்ணத்தோடையே உங்கள் என்னைக்கு சாய் செந்தில் நம்மகிட்ட மாட்டுவார், அன்னைக்கு அவர்கிட்ட ஒரு லட்சத்தை போட்டு ஆட்டையை போட்டுடலாம்னு நினச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? தப்பு தானே அது. இப்போ இந்த எண்ணத்தோட கர்மாவுக்கு வலிமை அதிகமா சாமி? ரொம்ப அதிகம். மனதில் தூய்மை வேண்டும். மனசு கட்டுச்சுன்னா அப்புறம் என்ன, நீங்கள் மனுஷனாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நேரத்துக்கு நீங்கள் மனுஷனாக இருக்கீங்க, அது தப்பு இல்லை. சரி, இது மாதிரி ஒரு ஃபேக்டராக ஒரு நோய் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி இப்படியே நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. இதற்கான விடிவுகள் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? விடிவு சைக்காட்ரிஸ்ட் தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. அவன் உடம்பு தானே சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தா அவர் ஏதாவது வழி சொல்லி கொடுப்பாரு. இல்லை ஒரு இறை பக்தியில் கொஞ்சம் ஒரு குருவை ஃபாலோ பண்ணலாம், பல ஆன்மீக சொற்பொழிவுகளை கலந்துக்கலாம். இந்த மாதிரி கெட்ட எண்ணம் படைச்சி அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுதுன்றதுன்னு நிறைய சரித்திர சான்றுகள் இருக்குல்ல, சாஸ்திர சான்றுகள் நம்ம பார்க்கலாம். இப்போதான் ChatGPT எல்லாம் கொடுக்குது. ஆமாம், நீங்கள் ஹிட்லரோட வரலாறே படிச்சிங்க. கடைசியில் அவர் எல்லாம் படைகள் சுத்த பிறகு எங்கே போய் செத்தார் புரிஞ்சுங்களா? உலகத்தில் இன்றைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய பேங்க் கொள்ளை அடித்தவர் யாருன்னு கூகுளில் போட்டு பாருங்கள், யாருன்னு வரும் தெரியல, நான் போட்டது இல்லையா? சதாம் ஹுசேன். ஓ, பேங்க் ராபரி பண்ணதா? ஈராக் பேங்க்லேருந்து மொத்த தங்கத்துக்கு போனாங்க அவங்க குடும்பம் தான். அவர் என்னன்னாரு, தப்பு இல்லை அது, செய்வது. அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது. இப்போ சில விஷயங்கள் பரிகாரம் இல்லைன்றதும் வந்திருக்கு. ஆமாம்மா, எண்ணங்களை மாற்றுக்கெல்லாம் பரிகாரம் கொடுத்துருந்தா என்ன விளையாடுறீங்களா? எப்படி அது என்ன விளையாட்டாது? ஏதோ உண்மையாக கஷ்டப்படுறது தான் பரிகாரம்லாம் வரும். நான் ஏதோ உங்களுக்கு துரோகம் செய்யணும் எண்ணிட்டு இதை போய் ஐயோ எண்ணிட்டேன் பரிகாரம் கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி புத்தியில் நீங்கள் நினைக்கிறது நல்லதாகவே நினைக்கிறேன்னு சொல்கிறது காரணம் இதாக தான் இருக்கும் போல தெரியுது. எண்ணங்கள் தானே சார் உங்களுடைய நடவடிக்கைகளை. தான் பாரதியார் சொல்லியிருக்காரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணிடல் வேண்டும். அப்புறம் என்ன, இது ஒரு ஜென்சி கொஸ்டின் சாமி, அவங்க கேட்டிருந்து தான் நான் உங்களுக்கு கேட்குறேன்.
சார் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பொறாமையாக வருது. இந்த பொறாமை வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்குமா? இந்த பொறாமை எண்ணம்ங்கிறது நேற்று பார்த்தா 500 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தோம், இன்றைக்கி பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருக்காங்க. நான் பார்க்க பொறாமையாக வருது சார். இந்த பொறாமை எண்ணம் என்னுடைய வளர்ச்சியை தடுக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தடுக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயா தானே. இந்த வியூஸ் பொறாமை ஒரு காலத்தில் சார் நீங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்தீங்க, 100 நாள் ஓடிச்சு. வருஷக்கணக்கில் ஓடின படம்லாம் இருக்குல்ல. ஆமாம், ஹரிதாஸ் ஓடிச்சு இல்லை. அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லை. இந்த டெக்னாலஜி எப்போ மாறும்னு தெரியாது. டெக்னாலஜி எப்போ மாறும்னு தெரியாது. அவன் உழைத்து அவன் வந்து உடல் உழைப்பு பண்ணி அவங்க அப்பா அம்மா கொடுத்த படிப்பை படித்து அவன் போய் அதை பார்க்காத விட்டு போட்டு இப்போது ரீல்ஸ் போட்டு நேற்று பேப்பரில் ஒருத்தன் படித்தேன். எங்கேயோ ஒரு தம்பி கடம்பிக்கு போய் ஊட்டியிலேயே ஏதோ ஒரு ஊசி முனை வளைவில் ரீல்ஸ் எடுக்க போய் கீழே ஊதிடுச்சு. தேவையாது. அப்போ அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது என்ன நினச்சிருக்கோம்? வியூஸ் அதிகமாக. இது வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான், சைக்காலஜிக்கல் பாதிப்பு தான். இது வந்து இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு பெரிய பரிகாரமோ இல்லை வந்து நம்ம என்ன பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. ஸ்க்ரீன் ஃப்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன். ஆமாம், ஸ்க்ரீன் ஃப்ரீ டேலே வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ஃப்ரீ டே அப்படின்னு வருது. அது மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதான். அதுக்கு பெஸ்ட்டு வந்து யோகா. சித்தர்கள் நம்மோட இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வந்து வந்த மாதிரி போயிடும். 100 ரூபாய் எதிர்பார்த்துட்ருப்போம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்குமா எதிர்பார்த்துட்ருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபாய்க்கு வேலை கிடச்சிருக்கும். 50 ரூபா ப்ளஸ்ஸா. கோயில் போயிருப்போம். கோயிலில் நல்ல தரிசனம் கிடைக்கும். வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இருக்காது, குறைஞ்சிருக்கும். இல்லை சண்டை சச்சரவு வீடாக இருக்காது, குறைஞ்சிருக்கும். சித்தர்கள் ரொம்ப அனுகிரகம் பண்ணுறாங்கன்னா இப்போ உனக்கு எனக்கும் 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறாங்கன்னா வீட்டில் மாமி சண்டை போடாதால. ஆமாம், கரெக்டு தானே? என்ன காலைல 6 மணிலேருந்து 10 மணிக்கு என்ன ஷூட்டிங் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் என்னத்தை சொல்லுவேன்? பிள்ளைகள் நல்லா அப்படியே வளர்ந்துக்கிட்டு பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறவங்க இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்க முடியாது தெரியுமா? ஆமாம், நீட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண காவலரோட பெண் குழந்தை, ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கோட குழந்தைலாம் வந்து ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்துருச்சே. புரிஞ்சுங்களா? ஒரு காலத்தில் புகழ்பெற்ற காலேஜெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் தான். அங்கே இடம் கிடைக்கிறதா நீ இது ஃபஸ்ட்டு 100 ரேங்க்குள்ளே தான் வரணுன்றாங்க. சாதாரண பசங்க சேர்ந்து பணத்தை பொட்டியே வச்சுட்டு அலைஞ்சவனா இன்றைக்கி சீட்டு கிடைக்கிறன்னு அலைகிறானே. எவ்வளவு இப்போ தகுதிகள் பார வேண்டது. நீட்டில் அலாட் பண்ணோம், அப்புறம் அந்த சேராத சீட்டு, சேர்ந்த சீட்டு, வெளி மாநிலம், இது இப்போ எவ்வளோ இருக்குது சார். படிப்பு எவ்வளோ எப்படி ஆகிட்டு போச்சு பாருங்கள். பணத்துக்கு மரியாதை போச்சு இல்லை. அப்போது இது என்ன அர்த்தம்? அந்த அவங்க ஒரு நல்ல எண்ணங்கள் அந்த சித்தர்களோட இருந்தது. அவங்க ஏதோ புண்ணியங்கள் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கும் சோதனைகள் வரும் இல்லையா சாமி? வரும், அந்த வேகத்தில் காணாமல் போயிடும். தாங்கிக்க முடியும், அந்த தெம்பை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். ரைட், ஓகே சாமி. தொடர்ச்சியாக ஒரு கேள்வி. ஏஐ எல்லாமே பேசுகிறாங்க, அதனால பல வேலை இழப்புகள் ஏற்படுது, ரொம்ப பொருளாதார இழப்பும் வந்துக்கிட்டு இருக்கு இண்டிவிஜுவல்ஸுக்கு. இந்த ஏஐ வந்து நாளைக்கு ஜீவனாடியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னால முடியாது, ஜீவனாடியை ரீப்ளேஸ். ஏஐ யார் கண்டுபிடிச்சா? ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஹியூமன் பீயில் என்ன எது கண்டுபிடிச்சது? மனித மூலையில் இருக்கிற அந்த கிரே மேட்டர்னு சொல்லக்கூடிய 6ஆம் மாதிரி தான் கண்டுபிடிச்சது. அதனுடைய கெப்பாசிட்டி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், ஏஐ ஸ்டேல் ஆகிடும். ஸ்டேல் ஆகிடும், அவ்வளோதான். இது ஒரு வந்து திடீர்னு எல்லா மக்களும் முடி வெட்டி ஹேர் ஸ்டைல் மாற்றினாங்கல்ல. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் யார் பெண் யாருன்னு தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. இப்போ அதை நம்ம மதிக்கிறோம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் அருவருப்பு தானே பார்க்குறோம். ஏன்னா நீட்டாக இல்லையே. இது ஆர்மியில் நடந்துச்சா? இல்லை. போலீஸில் நடந்துச்சா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து மேல் படிப்புக்கு போகிறாரு சார். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாடி கிடி அந்த ஹேர் கட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக வான்ட்டார். அதே டாக்டர்கிட்ட நான் 100 முறை சொல்லியிருக்கேன், இது நல்லா இல்லை டாக்டர், எடுத்துருங்கன்னு. இருக்கட்டுங்க, இதான் ஸ்டைலுன்னாரு. போனார். தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த சம்பவம் தான் அது. போனோன்னா அந்த சீனியர் டாக்டர் சொல்லிட்டார், இங்கே எனக்கு உனக்கு அட்மிஷனாக இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளியராக நீட்டாகணும், பேஷண்ட் பார்க்கும்போது நீட்டாகணும் பிரதர் அப்படின்னாரு. எடுத்துட்டாரே. என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி தான் ஏஐ. ஏஐ வந்து ஃபியூச்சரில் ஜீவனாடி ரீப்ளேஸ் பண்ண எந்த நாடையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. போய் ஜீவனாடி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி.